இங்கே யாராவது என்ஜினியரிங் ஃபைனல் இயர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டான டேட். இன்னையிலிருந்து பின்னாடி போய் என்ஜினியரிங் ஃபைனல் எக்ஸாம் லோயோலா காலேஜில் லிசெட்னு ஒன்று இருக்கு, என்ஜினியரிங் காலேஜ். லக்ஷ்மின்னு ஒரு பிள்ளை ஃபைனல் இயர் ஃபைனல் எக்ஸாம் எழுதுது. அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பிள்ளைக்கு லீகோமியா இரத்த புற்றுநோய்னு கண்டுபிடிக்கிறாங்க. 4th ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ். ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது கதை இல்லை, இப்போ அதற்கு நான் சாட்சி, அந்த பிள்ளைக்கும் அந்த நிகழ்வுக்கும் சாட்சியாக நின்று கொண்டு சொல்கிறேன். ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்குது, பெயின்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது. ஆனாலும் நான் ஒரு பொறியியலாளராக மாற வேண்டும் என்கின்ற உறுதி, மன உறுதி. ஒரு புறம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்கிறது, இன்னொரு புறம் அது இடைவிடாமல் படிக்கிறது. ஒரு திங்கள் கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ தெரியவில்லை, 2 வாரங்களுக்கு முன்பு காலையில் சரியாக 12:30 மணிக்கு கடைசி தேர்வை எழுதி முடித்து அந்த பேப்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகுது. 3 மணிக்கு செத்து போயிடுது. அந்த பெற்றோருக்காகவும் அந்த பிள்ளைக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த பூசையில். ஆனால் இதைத்தான் ஆங்கிலத்தில் த பவர் ஆஃப் தி ஹியூமன் ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க. பவர் ஆஃப் தி ஹியூமன் ஸ்பிரிட், அகத்தினுடைய வல்லமை. 4 மாசத்துக்கு முன்னாடி 4th டிகிரி கேன்சர்னு சொன்னா விட்டுருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, எப்படிதான் செத்து போன்னு தெரிஞ்சாச்சு இல்ல, அதுல டிகிரி வாங்கினா என்ன வாங்கலன்னா என்ன, அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் அந்த 4 மாதங்களிலும் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வேன். இறைவன் எனக்கு தந்த அந்த அறிவினுடைய எல்லைகளையும், இறைவன் எனக்குள் வைத்த அந்த ஆற்றல்களினுடைய நிகரிலா உயரங்களையும் தொட்டுவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு அகன்று போவேன் என்று மரணத்தின் தருவாயில் கூட தன் கடைசி தேர்வை எழுதிவிட்டு நான் ஒரு பொறியாளினி என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு அகன்றாள் அல்லவா அந்த பிள்ளை. அக வல்லமையை, உண்மையான தூய ஆவியின் ஆற்றலை அடையாளப்படுத்திய பிள்ளை.